Hi everyone, welcome to my channel. This is Sarvanakumar with you. ஸோ நீங்கள் யூஏயில் இருக்கீங்களா, நீங்கள் கார் செல் பண்ணுமா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ கார் செல் பண்ணுறதுல ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று இன்ஸ்டன்ட் ஆப்ஷன், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் செல் பண்ணுற ஆப்ஷன்ஸ். இன்ஸ்டன்ஸ் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இது எப்படி கூப்பிடுவாங்கன்னா C2B சொல்லுவாங்க. ஸோ டைரெக்டாக கஸ்டமர்கிட்டேருந்து டீலருக்கு செல் பண்ணுறது தான் இன்ஸ்டன்ட் ஆப்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செல் பண்ணுறது, பட் ப்ரைஸ் டிஃப்ரென்ஷியேட் வந்து டீலர் ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஏன்னா டீலர்ஸ் வந்து உங்கள்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணி அவங்க வந்து கஸ்டமருக்கு செல் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டைரெக்டாக ஸோ வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணி நீங்கள் வெஹிக்கிள் செல் பண்ணலாம். ஸோ இதுதான் எப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஸோ நீங்கள் C2Bயில் செல் பண்ணணுமா, உங்களுக்கு டைம் இல்லையா, இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வெஹிக்கிள் செல் பண்ணணுமா? ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் போய்ட்டு ஸோ டுபிசெல், செல் எனி கார், Cars24, அல்குரேர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்பா மோட்டர்ஸ் இருக்குது. ஸோ மெனி டீலர்ஸ் இருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் வெஹிக்கிள் அவங்களுக்கு செல் பண்ணலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் பார்ட்னர்ஸ் வச்சுருப்பாங்க, விச் இஸ் கால் டீலர்ஸ். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் ரன் பண்ணுவாங்க. எங்ககிட்ட இந்த கார் இருக்குது, ஸோ நீங்கள் எவ்வளோ கோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க ஓன் அப்ளிகேஷனோ இல்லை அவங்க ஓன் கால் ப்ராசஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ உங்கள் காரை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அந்த ரிப்போர்ட் அவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதில் எந்த டீலர் அதிகமாக கோட் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களோட மார்ஜினை வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதில் அந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா அவங்க இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்கள் காரை வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க பேமெண்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா C2Bயில் வரும். இந்த C2B நீங்கள் டைரெக்டாக நீங்கள் டுபிசெல் வெப்சைட்லேயே போய்ட்டு டைரெக்டாக செல் யோர் கார் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் Cars24 வெப்சைட்லேயும் செல் யோர் கார் ஆப்ஷன் இருக்குது. அதேமாதிரி ஈச் அண்ட் எவ்ரி வெப்சைட் அல்குரேர் வெப்சைட்லேயும் இருக்குது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல் யோர் கார் ஆப்ஷன்ன்றது இருக்குது. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் மெத்தட் ஆஃப் செல்லிங் யோர் கார். ஸோ இதில் அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் வீக்லி வந்து 1 day 2 days வந்து நீங்கள் இதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் வெஹிக்கிளை டைரெக்டாக நீங்கள் ஆட் போஸ்ட் பண்ணலாம். ஆட் போஸ்ட் பண்ணி நீங்கள் செல் பண்ணலாம். இது எப்படின்னா பார்த்திங்கன்னா டுபிசெல்லே வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க வந்து உங்களுக்காக கார் செல் பண்ணி தருவாங்க, அவங்களே கஸ்டமரை தேடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணி போஸ்ட் பண்ணணும். ஸோ இது அப்ராக்சிமேட்டாக 300-400 ரேஞ்சஸில் இருக்கும், இல்லை 200 199 கூட இருக்குது. உங்களோட டைமிங் பேஸ் பண்ணி தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 60 days 70 days அந்த மாதிரி வந்து ஒரு பேக்கேஜ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் டேரெக்டாக நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு டேரெக்டாக வந்து கஸ்டமர்ஸ் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கஸ்டமரை டேரெக்டாக உங்களோட கன்வீனியன்ட்டான லொக்கேஷனுக்கு வர சொன்னீங்கன்னா ஸோ அவங்க உங்கள் லொக்கேஷனுக்கு வந்து பார்த்துட்டு ஸோ நீங்கள் அதை நீங்களும் கஸ்டமரை டேரெக்டாக டிசைட் பண்ணுங்கள். செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா we will sell your car for you அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இதில் எப்படின்னா இது Cars24 வச்சுருக்காங்க, டுபிசெல்ல வச்சுருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வெப்சைட்டில் லிஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களே கஸ்டமரை ஜென்ரேட் பண்ணி அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ண ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி ஸோ அவங்க கஸ்டமர்கிட்ட இந்த கார் இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா நான் கஸ்டமர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறேன், டேரெக்டாக வந்து அவங்க கஸ்டமர் லொக்கேஷனில் போய்ட்டு நம்ம வண்டி பார்க்கலாம், உங்களுக்கு ஓகேனா we will close the deal அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க இன்ஸ்பெக்ஷன் டேரெக்டாக உங்கள் லொக்கேஷனுக்கு வந்து கஸ்டமரை கூட்டிகிட்டு வந்து டேரெக்டாக அவங்களே வந்து காரை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி ஸோ எல்லாமே ப்ராசஸ் முடிச்சுட்டு ஸோ டீல் க்ளோஸ் பண்ணால் அவங்களுக்கு நீங்கள் கமிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கமிஷனை மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க பேமெண்ட். இதுவும் உங்களுக்கு செக்யூர்ட் ஆப்ஷன் தான். இதுவும் நீங்கள் டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட செல் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் ஸோ ஏதாவது வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெரி வில் நாட் சேவ் பிக் ஒன், பட் டு சேவ் அ லிட்டில் அமௌண்ட் ஆன் திஸ். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் டைரெக்ட் கஸ்டமர் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஈச் இண்டிவிஜுவலை பேஸ் பண்ணி தான் சில பேர் டைரெக்டாக கஸ்டமரை மீட் பண்ணி செல் பண்ணுற இருக்கும்போது டைரெக்டாக நீங்கள் செல் பண்ணலாம். பட் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு மீட் அ பர்சன் அண்ட் செல் யோர் கார், யூ கேன் யூஸ் திஸ் ஆப்ஷன். ஸோ வெரைட்டிஸ் ஆப்ஷன் உங்களுக்கு கூகுள்ஸில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் எவ்ரி டைம் நீங்கள் செல் பண்ணும்போது ஸோ மேக் ஷூர் நீங்கள் செல் பண்ணும்போது நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துல பண்ணுற மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதேமாரி நீங்கள் செல் பண்ணுற கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்போது 2 காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் வெஹிக்கிள் நீங்கள் துபாயிலேருந்து வேறு ஒரு பர்சனுக்கு நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா வெஹிக்கிள் நீங்கள் டெஸ்டிங் பண்ணி ஆகணும். அந்த டெஸ்டிங்கில் பாஸ் ஆனால் மட்டும்தான் யூ கேன் சேஞ்ச் இட் டு த நெக்ஸ்ட் ஓனர். ஸோ இல்லைனா வந்து பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஓனருக்கு நீங்கள் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, அது நீங்கள் அந்த பையர் அக்செப்ட் பண்ணணும். ஸோ டீலர்ஸ் எப்படின்னா
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவங்க பேரில் அயாஸை நம்பர் பிளேட் கேன்சல் பண்ணிவிட்டு அவங்க பேரில் அயாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. ஸோ அயாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா யூ ஆர் நாட் வில் பி த ஓனர், தே வில் பி த ஓனர். ஸோ தே வில் டேக் த கார் ஃப்ரம் த யூ ரிகவரி லைக் தட். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியாக கன்வீனியன்ட் ஆப்ஷன். டேரெக்ட் கஸ்டமர்கிட்ட செல் பண்ணும்போது இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஏன்னா உங்கள் வெஹிக்கிள் நீங்கள் நல்லா இருந்தாலும் சம்டைம்ஸ் ஃபெயில் ஆச்சுன்னா உங்கள் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன் ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை அவங்க ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கிறாங்கன்னா ஸோ தே ஹாவ் டு கேன்சல் த நம்பர் பிளேட், they need to make IASA. After that you can deliver the car to them. Before that don't do it, because car is a legal asset in UAE and there is many options of getting fines. So நீங்க அவங்க பின்னாடி போயிட்டு இருக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரான வே. ஸோ இஃப் நீங்கள் டைரெக்டாக கஸ்டமர் கிட்ட செல் பண்ண போகிறீங்கன்னா இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ செகண்ட் திங் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆல்வேஸ் ட்ரை டு கீப் இட் இன் அக்கௌண்ட் டு அக்கௌண்ட். பட் யூஏஇயில் கேஷ் ஆப்ஷன்ஸும் இருக்குது. But in used car, I will prefer to take the payment in the account, because நம்மளுக்கு tax கிடையாது UAE. So you can able to get the payment in the account. It will be much secured for you and it will be easy for you to remember in after some times. So உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும், உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் வச்சுருக்கு இந்த மாதிரி டாபிக்ஸில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து உங்களுக்காக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலும் மேலும் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கார் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி யூஏஇயில் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் இந்த வீடியோ கீழே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெல் ஐக்கான் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.